உன் பேர் என்னம்மா? கீர்த்தி. என்ன படிச்சிருக்க? 7th தானே? என்ன அவனை பார்த்து கேக்குற? படிச்ச நீ தானே? படிச்சது அவளா இருந்தாலும் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போனது அவளாங்க. அவளுக்கு ரொம்ப ஞாபகம் மாதிரி, அதனால 7th படிப்பை நிறுத்திட்டோம். இல்லைங்க அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா அப்படியே பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொன்னா மேற்கொண்டு பேச முடியும். என்ன சட்டம் இப்படி கேட்டுட்ட? முடிய பாத்தியா? பாம்பு மாதிரி என்ன நீளம். நம்ம ஊர்ல ஒருத்தி இருக்காள் அப்படி. நான் கூட இவ்வளவு இருந்தா போதும் நினைச்சேன்டா. ஆனா இவ்வளவு இருக்கடா. கேரளா தான்டா. ஐ லவ் கேரளா. ஐ லவ் பினராயி விஜயன். அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு. மத்ததெல்லாம் கையோட பேசி பிடிச்சிருவோம். பெருசா ஒன்னும் சேர்த்து வைக்கலங்க. இருக்கிறத 2 பொண்ணுகளுக்கும் பிரிச்சு செஞ்சிடலாம். இப்படி பட்டும் படாம பேசினா இப்படி? ஒரே பையன், சொந்த வீடு, 20 ஏக்கர் தென்னந்தோப்பு, வருமானத்துக்கு பஞ்சமே இல்ல. அதை விட முக்கியம், உங்க பொண்ணுக்கு மாமனாரு மாமியாரு நாத்தனாரு எந்த பிக்கல் புடுங்களும் கிடையாது. ரத்னா, நீ கேக்குறது வாஸ்தவம் தான். ஆனா நாங்க சபையில தெளிவா சொல்லிடுறோம். 40 நகை, 4 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், அது போக சீர்வரிசையா கட்டிலு பீரோ பாத்திரம் போண்டா எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சிடறான். ஓகே தானே? என்னது